வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: இலங்கை தென்கிழக்கு முதல் அந்தமான் தெற்கு பகுதி வரை ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு முழுமையாக இன்று இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியில் நிலை கொண்டு நாளை ஒரு காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து இந்த நிகழ்வு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை வரை தீவிரமடைந்து இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக மன்னார் வளைகுடா வரை முன்னேறி வந்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு இன்று முதல் படிப்படியாக மழை கடலோர மாவட்டங்களுக்கு மழை கொடுக்க இருக்கிறது. நாளை நவம்பர் 21ஆம் தேதி தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்க இருக்குது. நவம்பர் 21, 22, 23, 24ஆம் தேதி வரை ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து நிகழ்வு மீண்டும் கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்புள்ளது. மேலும் ஒரு நிகழ்வு சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வும் நாளை அந்தமான் கடற்பகுதிக்கு வர இருக்கிறது. இந்த நிகழ்வும் இலங்கை அருகே நிலை கொண்டிருக்கும் நிகழ்வோடு ஒரு இணைப்பு சுழற்சியாக நிலை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு மேற்கே முன்னேறி வரும் பொழுது மேலும் ஒரு நிகழ்வு மூன்றாவதாக நவம்பர் 22ஆம் தேதி அந்தமான் கடற்பகுதிக்கு வர இருக்கிறது. அந்த நிகழ்வு நவம்பர் 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து நவம்பர் 24ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடைந்து கொண்டிருக்கும் வேளையில் அந்தமான் கடற்பகுதியில் மேலும் ஒரு சுழற்சி நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு அந்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து மேலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கைக்கு கிழக்கு பகுதி தீவிரமடையும். இந்த இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலை கொண்டிருக்கும் நிகழ்வு தொடர்ந்து மன்னார் வளைகுடாவில் தமிழகத்தில் மழை கொண்டு மீண்டும் கிழக்கு நோக்கி பயணித்து வங்கக்கடலில் இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் நிகழ்வோடு ஒன்றிணையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் நவம்பர் 24ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, நவம்பர் 25ஆம் தேதி தாழ்வு மண்டலம், நவம்பர் 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், நவம்பர் 26ஆம் தேதி மாலைக்குள் புயலாக வலுவரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு புயலாக வலுவரும்போது இலங்கைக்கு வடக்கு பகுதி நிலை கொண்டிருக்கும். டெல்டா மாவட்டங்களுக்கு நேர்கிழக்கே ஒரு 300 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கும். புயலாக வலுப்பெற்று மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது. வடக்கே செல்ல செல்ல வடமேற்காக பயணிக்கும் பொழுது புதுச்சேரிக்கு வரும்பொழுது ஒரு 200 கிலோமீட்டர் தொலைவில் மிக நெருக்கமாகவும், சென்னைக்கு வரும்பொழுது அதிகபட்சம் ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவிலும் மிக நெருக்கமாக வந்து விலகிச் செல்லும். ஆந்திராவில் நவம்பர் 29ஆம் தேதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு தரையேறும் பொழுது செயலிழந்து ஒரு தாழ்வு மண்டலமாக செயலிழந்து தரையேறிய பிறகு மேலும் செயலிழந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். இன்று நவம்பர் மாதம் 20ஆம் தேதி வியாழக்கிழமை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் நாகப்பட்டினம் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோரங்களில் ஒரு சில இடங்களில் மழை கிடைத்தாலும் இன்று உள்பகுதியில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இன்று மதியம் மாலை நேரங்களில் கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு நல்ல மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், வேதாரண்யம், முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை இந்த இடங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. கும்பகோணம், நெய்வேலி, மேலும் காரைக்கால், புதுச்சேரி, கடலூர், திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருப்பத்தூர், மேலும் ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை சுற்றுலா மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கடலோர மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. உள் மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் தேனி, திண்டுக்கல் மேற்கு பகுதி, மேலும் நீலகிரி இந்த இடங்களுக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. வால்பாறைக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. வேறு எங்கும் பெரிய அளவில் இன்று மழை கிடைக்க வாய்ப்பில்லை. கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. டெல்டா மாவட்டங்களுக்கு பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று நவம்பர் மாதம் 21ஆம் தேதி 20ஆம் தேதி நாளை நவம்பர் 21ஆம் தேதி அதிகாலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. சென்னை முதல் கன்னியாகுமரி வரை உள்ள கடலோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். காலை நேரங்களில் வெயில் வந்த பிறகு படிப்படியாக மழை உள் மாவட்டங்கள், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் என்று அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது. நவம்பர் 21ஆம் தேதி தென் மாவட்டங்கள், மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் நவம்பர் 21ஆம் தேதி நவம்பர் 22ஆம் தேதி அதிகாலை நேரங்களில்
கடலோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு தொடர் மழையாக காலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. வெயில் வந்த பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் நவம்பர் 22ஆம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 22ஆம் தேதி. நவம்பர் 23ஆம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 25ஆம் தேதி பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்வு மன்னார் வளைகுடா வரை முன்னேறி வந்து மீண்டும் கிழக்கு நோக்கி பயணிக்கும் என்பதால், அதே வேளையில் வங்கக்கடலில் இரு நிகழ்வுகள் ஒன்றிணைந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இலங்கைக்கு கிழக்கு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் என்பதால், தென் சீனக்கடலில் இருந்து வரும் வெப்பநீராவி காற்றை தன் கட்டுப்பாட்டில் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளும் என்பதால், தமிழகத்துக்கு பெரிய அளவில் வெப்பநீராவி காற்று கிடைக்க வாய்ப்பில்லை. இதன் காரணமாக நவம்பர் 24ஆம் தேதி தென் மாவட்டங்கள், மேலும் டெல்டா மாவட்டங்கள் கடலோரங்களில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 25ஆம் தேதி தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. இடைவெளி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து மாவட்டங்களுக்குமே இடைவெளி கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் இலங்கைக்கு கிழக்கு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருக்கும். இந்த நிகழ்வு நவம்பர் 26ஆம் தேதி மேற்கே முன்னேறி வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டிருக்கும். 26ஆம் தேதி மாலையிலிருந்து மழை கொடுக்க துவங்கும். நாகப்பட்டினம் முதல் சென்னை வரை உள்ள கடலோரங்களில் மாலை நேரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. நள்ளிரவு நேரங்களில் 26ஆம் தேதி நள்ளிரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. நவம்பர் 27ஆம் தேதி கன முதல் மிக கனமழையாக மாற இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்குமே, அதாவது கடலோர மாவட்டங்கள், அதனை ஒட்டியுள்ள உள்ள மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது. நவம்பர் 27ஆம் தேதி. அதே வழியில் தென் மாவட்டங்கள், மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஆனால் மதுரை வரை மழை முன்னேறி வந்து மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள மாவட்டங்கள், தென் மாவட்டங்களுக்கு மேகம் சூழ்ந்து காணப்படும். நவம்பர் 27ஆம் தேதி. நவம்பர் 28ஆம் தேதியை பொறுத்தவரை நிகழ்வு சற்று வடக்கே நகரும் என்பதால், நாகப்பட்டினம் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு கனமழையாக தொடர வாய்ப்பது. வட மாவட்டங்களுக்கு மிக கனமழையாக தொடர்ந்து கிடைக்க வாய்ப்பது. சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு நவம்பர் 29ஆம் தேதி சென்னைக்கு வடக்கே நகரம் என்பதால் சென்னைக்கு மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாகப்பட்டினம் மேலும் மத்திய மாவட்டங்களை முற்றிலுமாக மழை விலக வாய்ப்புள்ளது. நவம்பர் 29ஆம் தேதி மாலை நேரங்களில் ஆந்திராவில் செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து தரையேறி வடமேற்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயல் தீவிர புயலாக இருந்தாலும் தமிழகத்துக்கு பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மட்டுமே மழை கொடுத்து தமிழகம் விட்டு விலகிச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த புயலால் தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணித்தால் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும். ஆனால் இந்த புயல் தமிழகம் மிக நெருக்கமாக வந்து விலகிச் செல்லும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக டெல்டா மாவட்டங்கள், சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 26ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை ஒரு நல்ல மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக அதிகரிக்கும். இப்போதைக்கு காற்றின் வேகம் குறைந்திருந்தாலும் நவம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். வங்கக்கடலில் தென்சீன கடலிலிருந்து வரும் நிகழ்வு 23ஆம் தேதியிலிருந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவடையும் என்பதால் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரிக்கும். நவம்பர் 25ஆம் தேதிக்கு பிறகு மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இருந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.